மரியாதை செலுத்தும் வகையில் இருப்பதை தவிர தியானம் செய்ய இருக்கிறார். 1. 2. மத்திய அமைச்சரவை பட்டியல் வரையறைக்கக்கூடும். 2024 மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் என்னென்ன பேச வேண்டும் என்றெல்லாம் குறிப்பெடுக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாகத்தான் இன்று செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி மே மாதம் 2024 வருடம் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரே போன்றவர்களெல்லாம் கூப்பிட்டு பேசிவிட்டார். இன்று காலை 5:30 மணி 7 மணி விட்டு அந்த கூட்டம் நடந்தது. பிரதமருடைய இல்லம் என்பது ஆகாய விமானத்தில் போவதற்கு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க ஏர்போர்ட். அந்த பின்னணியில் பார்த்தால் உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகமாக சென்றார். அடுத்ததாக தமிழகத்திற்குத்தான் அதிகமாக வந்திருக்கிறார். காரணம் 2026 2031 பாஜக அரசு திராவிட கழகங்கள் இல்லாத அரசு என்பதைத்தான் நிலைநாட்டுவதற்கான ஒரு முக்கியத்துவம் நரேந்திர மோடி மீண்டும் 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 தமிழகம் வருவது. தமிழக பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை பேசியதுடைய பின்னணி இதுதான் என்று சில மத்திய பாஜக தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அதையும் தவிர தமிழக சட்டமன்ற பாஜக கூட்டத்தில் பாஜக 2026 ஆட்சிக்கு அமைவதற்கான ஆயத்தங்கள் 75 எம்எல்ஏக்கள் பெற முடியும் என்ற ஒரு கருத்து கணிப்பிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து அலைந்து இருக்கிறது. தமிழகத்தில் கூட்டாட்சி தான் இருக்கும். பாஜக இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது. அந்த பயத்தில் தான் செல்வ பெருந்தகை சொல்லுகிறார் திமுகவிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்று அந்த அளவுக்கு சொல்கிறார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய வாசகர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்களை கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? வட இந்தியாவில் ஒரு புதுசா ஒன்று ரொம்ப நான் 46 வருஷம் நார்த் இந்தியாவில் இருக்கேன் சிவா. ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் எப்படி தெரிவித்துக் கொள்வார்கள் தெரியுமா? உத்தராகண்ட்ல சிவா ரொம்ப அவங்க பாசம் இருக்குதுன்னு வச்சுங்க. அது ஒரு குளிர்பாங்கான இடம், மலைக்கு மேல இருக்குது உத்தராகண்ட். அங்க இருக்கவங்க இந்த ராவத், நேகி, போக்ரிவால் அப்படிலாம் இருக்காங்க அவங்க பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் ஒரு விருந்தாளி வந்துட்டேன், நீங்க இதே உத்தராகண்ட் போறேன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருக்காருன்னா அவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் சுண்டு பீடி பண்ணிட்டு உங்க வாயில வச்சிருவாங்க. அதுதான் மரியாதை. அது அந்த மாதிரியான ஒரு இருக்குது. அதே மாதிரி ஹரியானாக்கு போயிட்டீங்கன்னா ராம்ஜி ஜெய் ராம் அப்படின்வாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அரே பையா உத்தரஹன் அப்படிலாம் சொல்லுவாங்க. மத்திய பிரதேச ஆக மொத்தம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான விருந்தோம்பல்கள் இருக்கின்றன. அந்த ரீதியில் பார்த்தால் தமிழ்நாடு கண்டிப்பாக எவ்வளவு மேலாக இருக்கிறது. அன்பு பாசம் என்பதெல்லாம் வட இந்தியாக்காரர்கள் தமிழ்காரர்கள் மீது மரியாதையும் அன்பும் வைத்திருப்பதற்கு காரணம், நாம் கண்டிப்பாக எப்படி தமிழகத்தை ஆன்மீக பூமி என்று சொல்லுகிறோமோ 36,000 கோவில்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான கிராம தேவதைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்வதுதான் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அனைவருக்கும் தமிழர்கள் மீது மரியாதை. சார், இப்போ நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கன்னியாகுமரிக்கு விசிட் பண்றாங்க. இந்த பயணத்துடைய காரணம் என்ன சார்? இதனுடைய பின்னணி என்ன சார்? கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் 30ஆம் தேதி காலையில் வாரணாசியிலிருந்து கிளம்பி நேரடியாக மதுரை வந்து மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போவதாக இருக்கிறார்கள். இன்று செவ்வாய்க்கிழமை காலை எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அவங்க ஸ்பெஷல் விமானத்தில் 3 கார்கள் மற்றும் பல கம்யூனிகேஷன் இயந்திரங்கள், வாக்கி டாக்கி அதெல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸ்பெஷல் பிளேன்ல. எதற்காக வருகிறார் என்று கேட்டால் தியானம் செய்ய வருகிறார். விவேகானந்தர் அந்த இடத்தில் இருந்துதான் உலகத்திற்கு ஒரு செய்தி சொன்னார். 2019 நரேந்திர மோடி வெற்றி பெற்ற பிறகு கேதார்நாத் குகையில் உட்கார்ந்து கொண்டார். அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு ராமர் கோவிலுக்கு எப்படி ராமேஸ்வரத்திற்கு வந்தாரோ அந்த விழா மிக சிறப்பாக நடந்தது என்று கருதிய பின்னர் விவேகானந்தர் ராக் மெமோரியலில்
தியானம் செய்ய இருப்பது என்பது விவேகானந்தருக்கு ஈக்குவலாக தன்னையும் நினைத்து கொண்டு மரியாதை செலுத்தும் வகையில் இருப்பதை தவிர தியானம் செய்ய இருக்கிறார். ஒன்று. இரண்டு, மத்திய அமைச்சரவை பட்டியல் வரையறைக்கக்கூடும். அன்று தன்னுடன் வரக்கூடிய அலுவலர்களை வைத்துக் கொண்டு 2024 மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் என்னென்ன பேச வேண்டும் என்பதெல்லாம் குறிப்பெடுக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாகத்தான் இன்று செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி மே மாதம் 2024 வருடம் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரே போன்றவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசிவிட்டார். இன்று காலை விடிய காலையில் இன்று மேற்கு வங்காளம் சென்று விட்டார் நரேந்திர மோடி. அமித்ஷா பீகார் சென்று விட்டார். நட்டா ஹிமாச்சல் பிரதேஷ் சென்று விட்டார். இன்று காலை 5:30 மணி 7 மணி மட்டும் அந்த கூட்டம் நடந்தது. பிரதமருடைய இல்லம் என்பது ஆகாய விமானத்தில் போவதற்கு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க ஏர்போர்ட். அந்த பின்னணியில் பார்த்தால் பிரதமர் ராமேஸ்வரத்தில் மௌனம் சாபி மெடிடேஷன் செய்வதை தவிர மத்திய அமைச்சர்கள் யார் யாரை போட வேண்டும் என்பதெல்லாம் குறிப்பு தயாரிக்க இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு தகவல்கள். அது ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியாகவும் இருக்கும். சார், பிரதமர் மோடி அவர்களுடைய கன்னியாகுமரி வருகை தமிழக அரசியல் களத்தில் ஏதாவது சலசலப்புகளை மாற்றங்களை ஏதாவது உருவாக்குமா சார்? 2026க்கான ஒரு ஆயத்தங்களை செய்கிறார். தமிழர்கள் மீது திமுக நரேந்திர மோடியை எப்படி எதிர்வினையாக செய்து காண்பித்தார்களோ இத்தனை வருடம், கண்டிப்பாக முஸ்லிம் பெண்மணிகள் நடுவே கூட நரேந்திர மோடிக்கு அதிக வரவேற்பு இருப்பதாகத்தான் செய்திகள் சொல்லுகின்றன. மீண்டும் மீண்டும் வருவதனால் தன்னுடைய அழுத்தத்தையும் தன்னுடைய ஆளுமையையும் நரேந்திர மோடி வெளிப்படையாக காண்பிக்கிறார். அவர் மொத்தம் 6750 ட்ரிப் போயிட்டு வந்துட்டாருங்க சிவா. 10 வருடத்தில் பிரதமராக இருந்தது. 57 முறை தமிழகம் வந்து விட்டார். 45 முறை தெலுங்கானா, அப்படிலாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்லேயே ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகமாக சென்றார். அடுத்ததாக தமிழகத்திற்குத்தான் அதிகமாக வந்திருக்கிறார். காரணம் 2026 2031 பாஜக அரசு திராவிட கழகங்கள் இல்லாத அரசு என்பதைத்தான் நிலைநாட்டுவதற்கான ஒரு முக்கியத்துவம் நரேந்திர மோடி மீண்டும் 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 தமிழகம் வருவது. சார், ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை இருக்கும்போது நேற்று தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையிலே தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது. என் மண் என் மக்கள் யாத்திரை வந்தது. அதற்கும் மேலாக நரேந்திர மோடியினுடைய முழு ஆதரவு, அமித்ஷாவுடைய முழு ஆதரவு இருந்தது. வாக்கு வங்கி விகிதத்தில் கண்டிப்பாக பாஜக அனைத்து கட்சிகளுக்கும் மேலாக சென்றுவிடும் என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து, என்னுடைய கருத்தும் கூட. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், பாஜகவினுடைய அழுத்தம் தமிழகத்திற்கு வந்த பிறகு சீமான் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிறார் தமிழகத்தில் பாஜக கால் வேறு ஊண்டாது என்று. அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி வேறு விதமாக பேசுகிறார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், திமுக தலைவர் அவர்கள் வேறு விதமாக பேசுகிறார்கள். ஆக செல்வ பெருந்தக பாருங்க, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வருது, காங்கிரஸ் அழிஞ்சிட்டு வருது, தேஞ்சிட்டு வருது. அதனால அவர் சொல்ற காங்கிரஸ் ஆட்சி வரணும். ஏங்க, பாஜக 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி இல்லை, எப்படி தடால்னு வந்துடும்? பாஜக முயற்சிக்கிறது அதை கட் பண்ணணும்னு. அது திமுகவும் அதிமுக ஒன்னா சேர்ந்துட்டு நரேந்திர மோடி உள்ள விடக்கூடாதுங்கிறத கூட பிளான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தமிழக பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை பேசியதனுடைய பின்னணி இதுதான் என்று சில மத்திய பாஜக தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அதையும் தவிர அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆணை என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி கொடுத்த ஆணை தமிழகத்தில் ஒரு சலசலப்பை உண்டாக்குவதை தவிர, என் மண் என் மக்கள் யாத்திரையை தவிர, டிஎம்கே ஃபைல்ஸை தவிர, பிரதிதினம் பொதுமக்களுடைய ஆதங்கங்களை, பொதுமக்கள், உதாரணத்திற்கு சொல்கிறேன், இப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஹிந்துத்வா என்று சொல்லிவிட்டாரே, அதன் மீது சர்ச்சை. திமுக கூட சொல்லுது ஜெயலலிதா திராவிடியன் லேடின்னு. அந்த அம்மா பிராமின் அம்மா, அய்யங்கார் அம்மா. உண்மைக்கு சொல்ல போனால் கண்டிப்பாக
ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஹிந்துத்துவவாதி தான் என்று நான் கூட வாதாட முடியும். என்னிடமே சொல்லியிருக்கிறார், நான் ஒரு வடகலை ஐயங்கார். அம்மையார் ஜெயலலிதா வடகலை ஐயங்கார். சென்னையில் சந்தித்த போதும் சரி, டெல்லியில் சந்தித்த போதும் சரி, அம்மையார் சொல்லுவது என்ன என்று கேட்டால், ஏன் வடகலை ஐயங்கார் 4 முறை சேவிக்கிறார்கள், தண்டம் சமர்ப்பிக்கிறார்கள் என்று வைணவ பாஷையிலே என்னிடம் கேட்டார். தெங்கலை ஐயங்காரா இருந்தால் ஒரு முறை தான் சேவிப்பார்கள். அதனுடைய வித்தியாசத்தை என்னிடம் கேட்டார். அதையும் தவிர இந்த கோவில்களில், வைணவ கோவில்களில் தொப்பி மாதிரி ஒரு சடாரி வைப்பாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்சாதி கோவிலுக்கோ திருப்பதி கோவிலுக்கோ அதன் பண்ண பூஜை அது வைணவ தலங்களில் ஒன்றுதான் இருக்கும், சைவ தலங்களில் இருக்காது. ஏன் என்று என்னிடம் கேட்டார். ஆக ஆராய்ந்து 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 பார்த்து இந்துத்துவாவை பரிபூர்ணமாக ஆதரித்தது ஜெயலலிதா அம்மையார். தெய்வ பொட்டு வச்சிருந்தாங்க, செந்தூர பொட்டு. அதையும் தவிர ஹனுமான் பக்தர் எங்கேயுமே சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சில ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை என்னிடம் கேட்டும் இருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் அம்மையார் ராஜ்யசபா எம்பி ஆக இருந்ததிலிருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய பல தொடர்ச்சியான சந்திப்புகள் இதெல்லாம். மைத்ரேயன், டாக்டர் வி மைத்ரேயன் சேவிக்கும் போது, நீ என்ன வடகலை ஐயங்காரா, ராஜகோபாலன் சொன்னார் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவரை நீங்க வைத்து மைத்ரேயன் கூட கேட்கலாம் இப்போ. ஸோ ஆக மொத்தம் அந்த அம்மா ஒரு இந்துத்துவம். ஆக தமிழக சட்டமன்ற பாஜக கூட்டத்தில் பாஜக 2026 ஆட்சிக்கு அமைவதற்கான ஆயத்தங்கள் 75 எம்எல்ஏக்கள் பெற முடியும் என்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து அலைந்து இருக்கிறது. ஒரு திமுக என்பது ஒரு மாபெரும் கட்சி, 40-50 ஆண்டுகளாக அதனுடைய அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த அடித்தளத்தை கை வச்சிட்டாரு அண்ணாவர். அங்கதான் ஒரு திருப்பம். இதெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழக பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை பேசியது வரவேற்கத்தக்கது. அனைத்து கட்சிகளிலும் ஒரு பூதத்தை கிளப்பி விட்டார், பூகம்பத்தை கிளப்பி விட்டார் அண்ணாமலை. சார், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், இதை தாண்டி சசிகலா அவர்கள் கூட என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஜெயலலிதாவை இந்துத்துவா அப்படின்னு சொல்லி குறுகிய வட்டத்துக்குள்ள எடுத்து செல்லக்கூடிய வேலைகள்ல பாஜக அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. இது ஒரு பிரிவினைவாத வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக கையாளக்கூடிய ஒரு தந்திரமாக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்களை சசிகலா அவர்கள் கூட முன் வச்சிருக்காங்களே சார். தனிப்பட்ட கருத்து, அதை நாம் சந்திக்க இஷ்டம் இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், சிறுபான்மையர் வங்கிக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறது அதிமுக என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. கரெக்ட் தான். ஏன்னா மைனாரிட்டிஸ் கவர்மெண்ட் ஓட்டு பாலிடிக்ஸை வச்சு தான் பண்றாங்க. அதை உடைப்பதற்குத்தான் அண்ணாமலை இப்படி சொல்லி இருக்கிறார். அது 2026 தேர்தலில் கண்டிப்பாக அதனுடைய வினையோ அல்லது எதிர்வினையோ வெளிப்படையாக தெரிந்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதியில பாஜக வெற்றி பெறுவதற்கான ஒரு சர்வே ரிப்போர்ட் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக எடுத்திருக்கிறதா அல்லது மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் அந்த சர்வே எடுத்திருக்காங்களா சார்? அமித்ஷாவினுடைய ஆணையின் பெயரில் அமித்ஷாவினுடைய உளவுத்துறை எடுத்த சர்வே. காரணம் என்ன என்று கேட்டால் 75 அங்கெல்லாம் பார்ட்டி ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டாங்க சிவா. 75 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய அது குறைஞ்சது 13-14 இடங்களில் 3 மாடி கட்டிடம், 4 மாடி கட்டிடம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள் எல்லாம் பாஜக அலுவலகம் வந்து விட்டது. அங்கு உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார்கள், ரகசிய சந்திப்பு நடக்கிறது. மாதம் அண்ணாமலை போகும்போது அந்த இடத்துல தங்குறாரு, நைட் ஸ்டே பண்றாரு. ஸோ ஆக மொத்தம் அவர்களுக்கு என்று ஒரு திட்டவட்டமான எண்ணிக்கை கண்டுபிடித்து விட்டது. 75 என்றால் அட்லீஸ்ட் என்ன பொறுத்த மட்டும் ஒரு 40-45 ஜெயிச்சிருவாங்க. அப்படி வந்ததுன்னு வச்சுங்க, தமிழகத்தில் கூட்டாட்சி தான் இருக்கும். பாஜக இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாது. அந்த பயத்தில் தான் செல்வ பெருந்தகை சொல்லுகிறார், திமுகவிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்று அந்த அளவுக்கு சொல்கிறார். எனக்கு இன்னும் அந்த செல்வ பெருந்தகை பேச்சில், ஏன்னா தமிழ்நாட்டில் அசம்பிளி நிர்வாகத்துக்குள்ளே கர்கையே போயிடுவார், கர்கை கடுத்து இவனுக்கு கொலைவிடுவாங்க, புதுசான ஆள் வருவாங்க. அப்போ செல்வ பெருந்தகை ஒரு டெம்பரரி கான்ஸ்டபிள் மாதிரி, எப்படி அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் கார் இப்படி இப்படி கை காமிக்கிறது, இப்படி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. தவிர இஸ் நாட் அ ரியல் லீடர்ன்றா மத்திய காங்கிரஸ் நினைக்கிறது. ஸோ 75 என்பது அமித்ஷாவுடைய குறி. நம்முடைய பேட்டியை நிறுத்தி முடித்துக் கொள்ளலாம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம். நன்றி சார்.